பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐ டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திரிக்கிறேன். பார்க்குற உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் ஊழியங்களை, உங்களோட எதிர்காலத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐ மீன், ஏன்னா இந்த வார்த்தையை பார்க்குறீங்கல்ல, இந்த வார்த்தையை பார்த்துட்டு மற்றவர்களுக்கு அனுப்புகிறீங்கல்ல, அதை யார் பார்க்குறார்? நான் பார்க்கல, கடவுள் பார்க்குறார். ஐ மீன், இந்த வார்த்தை பார்த்தாலே சந்தோஷம், இந்த வார்த்தை பார்த்தாலே ஆசீர்வாதம், இந்த வார்த்தைகளை பார்த்தாலே நமக்கு சமாதானம். என் சத்தம், நான் பேசுகிறது அழகான தூரணைகள் எனக்கு பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கி இயேசு குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆனால் இயேசு நமக்கு என்ன ஒரு சில வார்த்தைகளை நமக்கு கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார். அது எப்படி என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, நீங்கள் உப்பாக கரைய வேண்டும், விளக்காக எரிய வேண்டும். உப்பாக கரைய வேண்டும், விளக்காக எரிய வேண்டும். ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம்தான். உப்பு தூக்கி சுடத குழம்புல போட்டு அதுனா கரையும். விளக்கு எரியணுன்னா அது அப்படியே எரியணுன்னா திக்கு திக்கு திக்குன்னு என்ன பண்ணும், அது எரியும். அதுக்கு ஒரு உடல் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி வலிக்கும்? அதை போல் அது வலியை தாங்கி கொண்டு தன் ஒளியை கொடுக்கிறது. நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை குறித்து தான் நாளிலே பார்க்க போகிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது திரளான ஜனங்களை பார்த்த உடனே சமமான பூமியில் நின்னா அவர்களை பார்த்து பேச முடியாது என்று அவர் கண்டு, ஜனங்களை கண்டு மலை மேலே என்ன பண்ணிட்டாராம், ஏறிட்டாராம். ஏறும் பொழுது தான் அவர் பேசுகிறது அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணோம் கேட்க வரல. அவங்க ஒரு சில காரியங்கள் சொல்கிறாங்க. சயின்ஸ் இந்த கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள் சொல்கிறாங்க அந்த மலையில் எக்கோ கேட்குமா. எப்படி சொல்கிறது, நம்ம அவங்க பேசுகிறாங்கன்னா அந்த சத்தம் எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா, அந்த வாய்ஸ் கேட்குமா. அப்போது அதனால் அந்த மலையில் மேலே ஏறி அவர் என்ன பண்ணுவாராம், உட்காந்து ஜனங்களோட பேசுவாராம். ஏன்னா மைக் இல்லை, அப்போ கரண்ட்டே இல்லை இல்லையா. அப்போ அந்த மாதிரி அதனால் ஜனங்கள், திரளான ஜனங்கள் கண்டு அவர் மலையில் மேல் ஏறினார். உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து, பிரியமானவர்களே, 2026 வருடங்களுக்கு முன்பாக அவர் பேசின அவரோட வார்த்தைகளை அவர் வாய் திறந்து சொன்னதை இந்நாளிலே பார்க்க போகிறோம். வாய் திறந்து பேசினதை ஒரு மனுஷன் ஒரு எப்படி சொல்கிறது, 2025 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தையை என் அப்பன் இயேசு இப்போ சொன்ன வார்த்தை மாத்திரமே தான் நம்ம இந்த காலங்களிலே, இந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். தவிர ஒரு மனுஷனோட வாய் திறந்து பேசினதை ஒருவனும் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். என்ன சொன்னார் என்று அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அவர் சத்தம் ஜனங்கள் கேட்க, அவர்கள் காதுகள் கேட்க அவர் பேசின வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமைனா சூடு சொரணை, ஹீனம், மானம், கோபம் எதுவுமே இருக்கக்கூடாது. எளிமைனா ஆவியில் எளிமை. ஆவியில் அனல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா யாருன்னா ஒன்று அப்படி கடுகு போடும், டப் 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 டப்னு பொரியும். அது பொறுமையாகவே இருக்காது. ஆனால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஒரு ஊழியக்காரர் டக்கு ஞாபகம் வருது. அந்த ஊழியக்காரர் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சான் அவருக்கு. வரும்போது அவருக்கு ஃபோன் வந்தது. அவர் எடுத்து பேசுகிறார். அவங்களோட சொந்தம், பிள்ளைகள், பேரம்பேத்திகள்லாம் இருக்காங்களாம். அவர் ஃபேஸ் என்னவோ அப்படியே துக்கமாகுதான். ஆனால் அவர் சொல்கிறத எஸ் 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 எஸ்ன்னாராம். இன்னும் அப்பா ஃபேஸ் மட்டும் ஒரு துக்க முகமாக இருக்குது, ஆனால் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன இதுன்னு கேட்டால், யாரோ ஃபோனை போட்டு அவரையே என்ன பண்ணாங்களாம், பேசுனாங்களாம். அப்போ அவர் திருப்பி ஒரு வார்த்தையும் அந்த நபரோட அந்த ஃபோனில் பேசாமல் எஸ் எஸ் எஸ்ன்னு சொன்னாராம். இதிலே நம்ம படித்தா தெரியும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறது. அதை அவர் கடைப்பிடிச்சாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் டக்குன்னு உடனே எடுத்துங்கச்சுமே பேச மாட்டேன்.
அவ்வளோ சீக்கிரம் யாரையும் மிஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் யாரையும் இழந்துட மாட்டேன். பல வருடங்கள், பல மாதங்கள், பல எப்படி சொல்கிறது, பல நாட்களிலேயே நான் விட்டு விட மாட்டேன். வருஷங்கள், ஒரு வருஷம் பார்ப்பேன், ஒரு வருஷம் பார்ப்பேன். ஏன்னா ஒருவரோட பழகி அவங்கள முழுசாக புரிஞ்சுக்காமல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விலகி வந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்களோட நல்ல விஷயங்கள் நம்ம அறியாமே நம்ம வெளியே வந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களோட நம்ம பழகும்பொழுது அவங்களோட ஆக்டிவிட்டீஸை இதான் அப்படின்னு நம்ம அவங்களோட கனிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வேலைக்கு வந்து விட வேண்டும். டக்குன்னு ஒரே நாளில், டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு மூஞ்சால் அடித்த மாதிரி பேசுவாங்க, டக்குன்னு நான் வரலன்னுவாங்க, டக்குன்னு ஒரு முடிவெடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது கிறிஸ்தவ பிள்ளைகள். அதுக்கு நான் ஒரு கதையை ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டார். முடிஞ்சால் நான் சொல்கிறேன். பிரியமானவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ எளிமை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால், இங்கே பார்த்தீங்கன்னா அதிலே தான் 5ஆம் அதிகாரத்திலே தான், மத்தேயு 5 தான், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அதனால் சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. கோவப்பட்டங்க, அவ்வளோதான், பிரிஞ்சிட்டோம், அந்த வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும். உப்பாக இருக்க வேண்டும் என்றால் கரைய வேண்டும். கரைந்தாதான் ருசி தர முடியும். ஸ்வீட்லேயே உப்பு போட்டாதான் அந்த ஸ்வீட்டு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ கரைய வேண்டும், உப்பாக இருந்து நம்ம கரைய வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையில் இருக்கிற பட்டணம் ஒரு அளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் வானத்தில் இருக்கிற ஒரு வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, வெளிச்சம் அதுதான் வெளிச்சம். சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும், அது நிலா வெளிச்சமாக இருக்கட்டும், உலகம் அமெரிக்கா லண்டனு போனாலும் பார்க்கலாம், சென்னையிலேருந்து பார்த்தாலும் பார்க்கலாம், தெற்கே போனாலும் பார்க்கலாம், வடக்க போனாலும் பார்க்கலாம், கிழக்கே போனாலும் பார்க்கலாம், மேற்க போனாலும் பார்க்கலாம். ஒரே நிலா, ஒரே வெளிச்சத்தை பார்க்கலாம். அவர் பரம சேனையை வைத்திருக்கிறார் வானத்தில். நாம் அப்படி கொடுக்க முடியாது, ஒரு மலையில் கூட கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் சொல்ல வருவார் பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேலே இருக்கிற பட்டணம் அணிந்துக்க மாட்டாதே. அதை நம்ம நல்லா ஈஸியாக பார்த்துருவோம், கீழேருந்து மலை மேலே இருக்கிறத. எவனாவது விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலியை மூடி வைக்காமல் மேலே என்ன பண்ணணுமா வைக்கணும், மலை. இது உலகத்துக்கு, இதுக்கு வீட்டுக்கு. கொளுத்தி மரக்கால் மேல் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. யார்? கரண்ட்டு கண்டுபிடிச்சவர், ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவர், லைட்டை கண்டுபிடிச்சவர். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தவருக்கு தேவாதி தேவன், வானத்தை பூமி படைத்தவர், நிலாவும் சூரியனும் இருக்கிறது. இங்கே வீட்டிலே வெளிச்சம் இருக்கணும்னா பொறுக்க வேண்டும், சகிக்க வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். ஒரு கனியை நம்ம பார்க்க வேண்டாம், வெயிட் பண்ணணும். ஒரு கனியை நம்ம பார்க்கணும், ஒரு வெளிச்சத்தை, உங்கள் வெளிச்சம் முழுசாக பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணவே மனசே இல்லாத ஒரு மக்கள் பார்க்குறோம். எல்லாம் டிப்ரெஷனில், பஸ்ஸில் உட்காந்தா டிப்ரெஷனில் இருக்குது, ட்ரெயினில் போனாலும் டிப்ரெஷனில் இருக்காங்க, ஃப்ளைட்டில் போனாலும் டிப்ரெஷனில் இருக்காங்க. நான் ஃப்ளைட்டில் போகல, என் பிள்ளை சொல்லுவான் சில காரியங்களெல்லாம். அப்போ டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது வீட்டிலே. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கு வெளிச்சம் கொடுக்கும்? அது எப்படி இருக்குமா? உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்பா, இவன் ஏசோட பிள்ளைங்க அந்த அம்மா, அப்பா இந்த ஐயா ஏசப்பா பிள்ளை, அதனால தான் பொறுக்குது. நம்ம கேள்வி கேட்டால் அங்கே பதிலே வரக்கூடாது. நான் என்ன பண்ணேன்? திருடனா, கொலை செய்தனா, கொலை பண்ணனா, உன்னை ஏமாத்தினா, உன்னை வஞ்சித்தனா, உன்னை ஏமாச்சி நான் எதனா எடுத்துக்கொண்டேனா அப்படின்னு நம்ம கேட்குற இடத்துல இருக்கணும். நீங்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க பண விஷயத்தில், அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நான் ஏமாந்துருக்கிறேன்.
நாம் யாராக இருக்கிறோம்? நாம் யாராக இருக்கிறோம்? எல்லாத்துலேயும் நம்ம கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லலாம், எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம இருளை கொடுக்கிறவர்களாக இருந்து விட, இருளிலே தள்ளுகிறவர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி பிரகாசிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஆண்டவர் போட்ட ஒரு கதை. நான் வீட்டில் தூங்கி எழுந்து அப்படி போனோடனே ஹாலில் ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இருந்துச்சு. ஒரு 4-5 வாங்கினோம் செவ்வாழை. அது 4-5 நாள் ஆன உடனே பழுத்துருச்சு. செம்ம வாசனை, கம்மன்னு. டக்குன்னு ஒரு கதையை தூக்கி போட்டார் ஆண்டவர். என்னன்னு பார்த்தா, அது வாசனை கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி அது முத்தி போய் பழ ஸ்டேஜில் தான் அறுத்துட்டாங்க, சரிங்களா? ஆனால் அது பழுத்து வாசனை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆச்சு. நான் வாங்கிட்டு வந்த உடனே சாப்பிட முடியாது, நல்லா அப்படி திக்காக காய்விட்டாக இருக்குது. ஆனால் 4-5 நாள் ஆன பிறகு கிட்டத்தட்ட அது ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன். வாசம் பயங்கர, ஒரே ஒரு வாழைப்பழம் தான், அந்த ஹால் ஃபுல் வாசனை. அப்போது எனக்கு ஒரு கதையை ஆண்டவர் தூக்கி போட்டால், இதே போல தான் நம்ம பழகின உடனே ஒரு ஆளை இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நாம் தீர்மானித்து ஒரு போர்டை அடித்து ஆணி அடித்து மாட்டக்கூடாது. பழகணும். அவங்க யார், என்ன, ஏது பழகணும். பழகாமல் அவங்கள நம்ம நியாயம் தீர்த்து ஒரு முடிவு கட்டிட்டு தீர்ப்பு செஞ்சுட்டு வந்துடக்கூடாது. பழகும் பொழுது தான் அவங்களுக்குள்ளே என்ன வாசனை என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அந்த பழத்தில் வந்த வாசனை, செவ்வாழை வாசனை பயங்கர கமன்னு இருந்துச்சு. அதே போல் நம்ம பழக பொழுது தான் கொஞ்ச நாள், யாராக இருந்தாலும் கொஞ்ச நாள், அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அது புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புது கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையாக இருக்கலாம், மாமியார் மருமகளாக இருக்கலாம், இல்லை மாமனார் மருமகனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கொஞ்ச நாள் அவங்களோட வாசனை அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு சின்ன விஷயங்களுக்காக அவங்க வாசனை முழுசாக அறிந்து கொள்ளாமல் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், வெளிச்சம் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. பாருங்கள், அந்த பழம் கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு வாசனை வர்றதுக்கு. அதே போல தான் அநேக பேர் பொறுக்க வேண்டும், கொஞ்சம் பொறுக்கணும். காயை பிச்சு தின்னா அது வயிற்றுக்கும் நல்லதில்லை, பல்லுக்கும் நல்லதில்லை. உடம்புக்கு நல்லது கொடுக்க தான் அது வந்திருக்குது. அது நமக்கு வாழ்க்கை கொடுக்க தான் அந்த பழம் வந்திருக்கிறது. அதை பழுக்க விடாமல் அதுக்கு முன்னாடியே நான் இதை சாப்பிடுவேன்னு சொன்னால் வேலைக்காகாது. புரியுதல், அது 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 அதோட ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது. புரிய வைக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது அந்த பழம். அதுக்கு முன்னாடியே அதை தோலை உரித்து பிச்சு எடுத்து போட்டு மென்று துப்பி அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கொஞ்சம் பொறுக்கணும். நாம் எல்லாரும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு விதமான சூழ்நிலையில் இருந்தவர்கள், நம்ம வெவ்வேறு விதமான மனநிலை உள்ளவர்கள். நாம் கொஞ்சம் நாள் தேவைப்படும். ஊழியமாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், அது கல்யாணமான தம்பதிகளாக இருக்கட்டும், மாமியார் மருமகளாக இருக்கட்டும், மாமனார் மருமகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கொஞ்சம் பொறுக்க வேண்டும். அது வாசத்தை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, அதே போல் நாம் பொறுப்போமானால், நாம் எல்லாத்துலேயும் பொறுப்போமா, நம்ம கரைய வேண்டும், நம்ம எரிய வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அப்போ கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அவங்க கொளுத்தி வைக்கிறம்போது ஒளி எல்லாருக்கும் கிடைக்குது, நம்மளால் எல்லாருக்கும் பிரகாசம் இருக்குது. ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கலையே. நம்மளை ஒரு வாரமாக மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்களே. கொஞ்ச நாள் பிரியமானவர்களே, அப்படியாக ஒரு சகோதரி பயங்கர கொட்டீஸ்வரியாக பாருங்கள், கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ண உடனே அவங்க வீட்டில், மாமியார் வீட்டில் எல்லாரும் ரொம்ப வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. இது மோகன் சேயக சொன்ன வசனம், இந்த சாட்சி. அப்போ அந்த சகோதரி அழுதுகிட்டே இருப்பாங்களே, ஜெபிப்பாங்களா, பயங்கரமாக ஜெபிப்பாங்களாம். அப்போ அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்களா, அந்த மருமக, ஆண்டி நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்போது இந்த மக ப்ரேயர் பண்ணி அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சதான். இப்போ எல்லாரும் மாமியார், மருமக, மாமனார், புருஷன், மச்சனிச்சி எல்லாரும் இந்த மகளை கேட்காம இன்ன வரைக்கும் ஒரு காரியம் செய்ய மாட்டாங்களாம். அப்போது அந்த வெளிச்சம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ மாதங்கள் சென்றிருக்குது பாருங்கள். தனிக்கும் கொடீஸ்வரி விட்டு மக இப்போ சும்மா ஒன்றும் இல்லாததெல்லாம் ஆடுன்னு 5 மரத்து வேப்பிலை கட்டின்னு ஆடுது.
பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தித்து செயல்படணும். நம்ம ஒளியாக இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுகிறது போல் நம்மளாம் பேசணும்னா ஒளி இழந்து விடுகிறோம். மற்றவர்களைப் போல நம்ம இருப்போமானால் நம்ம சுவை தராதவர்களாக மாறி போவோம். இது இயேசு தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை. உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மகள் அந்த குடும்பத்துக்கு ஒளியாக இருந்தது போல் நாமும் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஊழியங்களுக்கு, நம்ம சபைகளுக்கு நம்ம ஒளியாக இருப்போமாக. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.